வணக்கம். தொடர்ந்து யூனிட் 2ல இருக்கக்கூடிய சொல்லகராதினாக்கா சொற்களுக்கான டிக்ஷனரி, அதான் விளக்கம் தரக்கூடியதான். அதுல பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பிழை திருத்தம் அப்படின்னா எழுத்துப்பிழை, சொற்பிழை எல்லாமே இருக்கும். மருவு பெயர்கள் அப்படின்னு சொன்னாக்கா மாறிவிட்ட பெயர்கள் அப்படிங்கிற இந்த பகுதியை பார்த்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து பார்க்கலாம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கான விளக்கம் பாருங்க. பேச்சு வழக்கிற்கும் எழுத்து வழக்கிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா, இயல்பாக பேசுவதை பேச்சு வழக்கு என்கிறோம். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு இடத்திற்கு இடம் மாறுபடும். அதாவது வட்டார வழக்கு, பேச்சு வழக்கு அப்படிங்கிறது. பேச்சு வழக்கு இடத்திற்கு இடம் மாறுபடும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு போல பேசணும் இல்லையா? அதான் பேச்சு வழக்கு மொழி வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. ஆனா அதே வட்டார மொழிகள், கிளை மொழிகள் தோன்றுவதற்கு பேச்சு மொழி பயன்படுகிறது. வட்டார மொழிகள் அப்படின்னா கிராம பகுதிகளில் பேசக்கூடியது. கிளை மொழிகள்னாக்க ஒரே ஊர்ல வேறு சில மொழிகள் எல்லாம் பேசுவாங்க. அந்த கிளை மொழிகள் எல்லாம் இந்த பேச்சு வழக்கு தான் பயன்படுகிறது. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவம் எல்லாம் இருக்கு. சரி, அந்த பேச்சு வழக்கு என்ன, எழுத்து வழக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்க. தொடர்ந்து கோர்த்து என்பது பேச்சு வழக்கு, அதை எழுத்து வழக்கு வரும்போது கோர்த்து அப்படின்னு. சுவற்றில் சுவரில், நாட்கள் நாள்கள் அப்படின்னு எழுத்து வழக்கு சொல்லும். நாட்கள்ங்கிறது பேச்சு வழக்கு. மனதில் மனத்தில், பதட்டம் என்பது பதற்றம், சிலவு என்பது தவறு, செலவு என்பது எழுத்து வழக்கு. அருகாமையில் அப்படின்னாக்கா தூரத்துல அர்த்தம், அது சொல்லக்கூடாது. அருகாமை என்ற வார்த்தை தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். அருகாமைனா அருகில் தான் சொல்லணும். பாம்பு புத்து சொல்லக்கூடாது, பாம்பு புற்று. பட்டம் பறக்குது, பட்டம் பறக்கிறது. தண்ணீர் குடிச்சான், தண்ணீர் குடித்தான். பூனை ஓடிச்சு, பூனை ஓடியது. எருவு என்று சொல்லக்கூடாது, எரு என்பது கரெக்ட். அடுத்து தலகாணி என்பது தவறு, தலையணை சரி. வேர்வை வியர்வை, ஊடு வீடு, வெல வேலை. தண்ணி தண்ணீர், விளக்கு விளக்கு, ஊரணி ஊருணி, எண்ணெய் எண்ணெய். ஒருவள் இது தவறு, ஒருவள்ங்கிறது தவறு. ஒருத்தி சரியான. ஒரு கால் ஒரு கால், ஒண்டியாய் ஒன்றியாய். இதுல இந்த பக்கத்துல லெப்ட் சைட்ல பார்த்தோம். அப்பளம் உடைஞ்சது அப்படிங்கிறது அப்பளம் உடைந்தது. கை வலிச்சது, கை வலித்தது. வேகல வேகவில்லை. பெய்தது பெய்தது. எரியல எரியவில்லை. புல்லு புல். ஒசந்த உயர்ந்த. ஊற வச்சு ஊற வைத்து. திறந்து திறந்து. லெப்ட் சைட்ல இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் ரைட் சைட்ல கொஞ்சம் பாருங்க. சரி, அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை எப்படி இணைத்து பேச வேண்டும். பேச்சு வழக்கு சொல் வந்துட்டு அங்க அப்படிங்கிறது. தமிழ் சொல் வந்துட்டு அங்கே. அஞ்சு ஐந்து, அருகாமையில் அருகில். ஆப்ப அப்படிங்கிறது அகப்பையை குறிக்கிறது. இங்க இங்கு. இந்தா என்பது சொல்லக்கூடாது, பிடித்துக்கொள் என்று சொல்ல வேண்டும். இன்னா சொல்ற, என்ன சொல்லுகிறாய். உத்திரு உயிர். ஊரணி ஊருணி. கடக்கால் கடைக்கால். கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் வருதும் கத்தரிக்கோள். கதவு கதவு. தெரியவில்லை. பிறகு தேத்தண்ணி தேநீர். நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்றா, நஞ்சை நிலம். அடுத்து நாற்காலி அப்படிங்கிறது நாற்காலி. நாகரீகம் நெடில் வரக்கூடாது, நாகரிகம். அடுத்து நோன்பு தர சொல்லக்கூடாது, நோன்பு. பசும்பால் அப்படிங்கிறது பசுப்பால். படிச்சான் படித்தான். பண்டகசாலை பண்டசாலை. பதட்டம் பதற்றம். பாத்தியா பார்த்தாயா. பாரு பார். கழற்று கழற்று. காத்தால காலையில். கிளம்பு புறப்படு. கூப்பிட்டியா கூப்பிட்டாயா. கொடுத்தியா கொடுத்தாயா. கொல்லி கொல். சாணி சாணம். சாயந்திரம் மாலையில். சாப்பிட்டான் சாப்பிட்டான். சிகப்பு சிவப்பு. சிலவு செலவு.
சீயக்காய், சீகைக்காய். செம்ம அப்படின்னா செம்மை. செய்தியா, சரி இந்த பக்கம் பார்த்துருவோம். பாவக்காய், பாகற்காய். புக், புத்தகம். புட்டு சொல்லக்கூடாது, பிட்டு. புண்ணாக்கு தவறு, பின்னாக்கு. பேத்தி, பெயர்த்தி. பேரன், பெயரன். போனியா, போனாயா. முயற்சித்தார், முயன்றார். ரயிலு, ரயில். ரொம்ப, நிரம்ப. வத்தல், வத்தல். வலது பக்கம், வலப்பக்கம். வாங்கியாந்த, வாங்கி வந்த. செல்லு, செல். சொன்னியா, சொன்னாயா. தள்ளு, தள். தனியா, தனியாக. திருவாணி, திருகாணி. திருநீர், திண்ணீர், திண்ணீர் அப்படின்றோம் இல்லையா, திருநீரு. தொகை, தொகை. வெள்ளை, வெண்ணெய், வெண்ணெய் அப்படிங்கிறோம், அது வெண்ணெய். வெத்தலை சொல்லக்கூடாது, வெற்றிலை. வெள்ளு, வெல். வேர்வை, வியர்வை. நில்லு, நில். வந்தியா, வந்தாயா. சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா. மேற்கொண்டும் சொற்களை பார்ப்போம், தொடர்ந்து பார்க்கலாம். பேச்சு வழக்குல கோர்த்து, தமிழ் சொல் கோர்த்து. சுவற்றில், சுவரில். நாட்கள், நாள்கள். மனத்தில், மனத்தில். அகங்காரம், ஆணவம். அபிஷேகம், திருமுழுக்கு. அலமாரி, நெடும் பேழை. நல்ல வார்த்தை, நெடும் பேழை. அழுத்தம், அழுத்தம். அணுக்கம் 2 ஆசீர்வாதம், வாழ்த்து. ஆயுள், வாழ்நாள். இஷ்டம், விருப்பம். ஐதீகம், சடங்கு. அதே போல பேச்சாளர் ரைட். நாஸ்தா, சிற்றுண்டி. நீத்து பாகம், மேல் கஞ்சி. பத்திரம், ஆவண். பதனம், கவனமாக. பரீட்சை, தேர்வு. பஜனை, கூட்டு வழிபாடு. பஜார், கடைத்தெரு. பாச்சல், பார்த்தி. பிரதிநிதி, சார்பாளர். பிரார்த்தனை, தொழுகை. மகுழி, சொத்து கஞ்சி. மத்தியானம், நண்பகல். எத்தனை வார்த்தைகள் நாம் தவறா பயன்படுத்துறோம் பாருங்க. கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல். கர்வம், செருக்கு. கிஸ்தி, வரி. கேப்பை, கேழ்வரகு. சதைத்து புளித்து, சலிப்பு. சந்தா, கட்டணம். சபை, அவை. சர்க்கார், அரசு. சாதம், சோறு. சிபாரிசு, பரிந்துரை. சிம்மாசனம், அரியணை. சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசு. சொல்லு, சொல். முண்டாசு, தலைப்பாகை. யாத்திரை, புனித பயணம். லாபம், ஈவு. வக்கீல், வழக்குரைஞர். வரத்துக்காரன், புதியவன். வாபாஸ், திரும்ப பெறுதல். ஊடு, வீடு. வேதம், மறை. வேலை, வேலை. வைத்தியர், மருத்துவர். விளக்கு, விளக்கு. ஜனநாயகம், குடியாட்சி. ஜனம், மக்கள். தொடர்ந்து பார்க்கலாம். தண்ணி, தண்ணீர். தபால், அஞ்சல். தராசு, துலாக்கோல். தாலுகா ஆபீஸ், வட்டாட்சியர் அலுவலகம். தீர்த்தம், புனித நீர். தொலைவட்டையில், தொலைவில். நதி, ஆறு. நமஸ்காரம், வணக்கம். ஜனவாசம், மாப்பிள்ளை அணைப்பு. மாப்பிள்ளை அழைப்பு. ஹாஸ்டல், விடுதி. இது எல்லாமே பேச்சு வழக்கு தொடர்புல பிழை திருத்தம். பேச்சு வழக்க பாருங்க. அங்கனக்குள்ளேயே டீ சாப்பிட்டு பேப்பர் படிச்சுட்டு நான் வெரசா வந்துடுறேன். அங்கேயே தேநீர் சாப்பிட்டு விட்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டிரு, நான் விரைவாக வந்து விடுகிறேன். அண்ணன் சரி, இது தொடர்ச்சி அப்படியே பார்த்துட்டே போயிடலாங்களா? ஆசைப்பட்டா கிடைக்காது அப்படிங்கிறது, அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது. அடுத்தது போங்க கொஞ்சம் கீழே.
இன்னைக்கு காத்தால வாங்கிட்டு வந்த, இன்றைக்கு காலையில் வாங்கி வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும், இன்றைக்கு சாயும் காலம் கபடி போட்டி நடைபெறும். சரிங்க அண்ணே அப்படின்னு கூடுகிறோம், சரி அண்ணே அண்ணா அப்படின்னு சொல்லணும். அண்ணா பேச்சு வழக்குல இருக்குதான். தம்பி எங்க நிக்கிற அப்படின்னு தம்பி எங்கே நிற்கிறாய் என்று ஒரு கேள்வி. தண்ணி கொண்டா அப்படின்னா தண்ணீர் கொண்டு வா. கீழே வாங்க. அப்படி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளா சிரமப்படுது. பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக துன்பப்படுகிறது. அடுத்து வானம் பார்த்த பூமியில மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சு, வானம் பார்த்த பூமியில் மழை பெய்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சில சின்னதா இருக்குது பாருங்க. வயிறு நிறைய சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இஷ்டத்துன்னு போனாரு அப்படின்னு வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கு அழைத்து கொண்டு சென்றார். வீட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வீட்டுக்கு அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஊர் பெயர்கள் மறு, அதாவது மாற்றங்கள் கொண்டு வந்துருக்கு இல்லையா, மாற்றங்களான ஊர் பெயர்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கோம். இங்கே கொடுக்கப்பட்டக்கூடிய அனைத்து வினாக்களும் ஊர் பெயர்கள் மறு அல்லது பள்ளி புத்தகத்தில் இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கு. அம்பாசமுத்திரம் என்பது அம்மை, அருப்புக்கோட்டை அறுவை, அலங்காநல்லூர் அலங்கை, அறந்தாங்கி அரந்தை, ராமநாதபுரம் முகவை, உசிலம்பட்டி உசிலை, உதகமண்டலம் உதகை, உதகமண்டலத்துக்கு இன்னொரு பேருக்கு ஊட்டி, உறையூர் உரண்டை, கரிவலம் வந்தலூர் கருவை, கருப்பட்டைக்குடி கரந்தை, கருவூர் கரூர், காஞ்சிபுரம் காஞ்சி, கும்பகோணம் குடந்தை, கோயம்புத்தூர் கோவை, கோவன்புத்தூர் கோயம்புத்தூர், கொடைக்கானல் கோடை, சங்கரன் கோயில் தங்கை, சிவனந்தபுரம் சிங்கானந்தபுரம் சிங்கை, சிங்காநல்லூர் சிங்கைதான், சிதம்பரம் சில்லை. கீழே அப்படி வரும் பொழுது தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை மேல பக்கத்துல பார்க்கலாங்களா? ஒரு 1-2 பார்க்கலாம். அதுல திருவாரூர் ஆரூர், நாகப்பட்டினம் நாகை, நாகர்கோவில் நாஞ்சி, பரமக்குடி பரம்பை, புதுக்கோட்டை புதுகை, அப்படியே கீழே வந்தோம்னாக்கா மயிலாடுதுறை பாருங்க, மயூரம் மாயூரம் 2 பேர், மணப்பாறைக்கு மணவை சுபம், பைம்பொழில் பம்புலி தெரிஞ்சிருக்கணும். அதே போல வேதாரண்யம் வேதை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. அடுத்தது போயிடலாம். பிழை சேர்த்து எழுதுவதை பிழையின்றி எழுதினால்தான் படிப்பவருக்கு பொருள் மயக்கம் ஏற்படாது. திணைப்பால் என்னிடம் காலம் மரபாகத்தில் எழுதின்றி எழுதி பயிற்சி பெற வேண்டும். வாக்குகளை பிழையின்றி எழுத சில இலக்கண நெறிகளை நாம் பெற வேண்டும். என்னென்ன செய்யலாம்? உயர்தனை எழுவாய் உயர்தனை பயன்களை பெற்று வரும். அது வேறு மக்கள் கூடினர், அதான் பயனில்லை. கூடினர் அறர் விகிதில் வரும். இது போன்ற அகிரிணை எழுவார்கள் அகிரிணை வினை முற்றே வர வேண்டும். மாடு நடந்தது அகிரிணைகள். வலுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றுக்களையே பயன்படுத்த வேண்டும். எழுவாய் எழுவாய் ஐம்பால்களில் எது உள்ளதோ, அதாவது எழுவாய்னாக்கா முதல்ல இருக்கக்கூடியது எழுவாய் இல்லையா? அது 5 பால்கள்ல ஆண் பெண் ஒன்று பல பலர், இதுல எதுல ஆரம்பிக்குதோ அதே முடியும். கல்விகுதி பெற்று எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதி பெறும். அதே போன்று எழுவாய் அறுவிகுதி பெறும். அதாவது மக்கள் அப்படின்னாக்கா ஓடி வந்தார்கள் அப்படிங்கிறது தான். அறுவிகுதினால அதே போல வரும். மாணவர்கள் வந்தனர், மாணவர் வந்தனர் அப்படி வரும். எழுவாய் ஒருமையில் வினைமுற்றும் ஒருமையாக இருக்க வேண்டும். எழுவாய் ஒருமையா இருந்துச்சுன்னாக்கா வினைமுற்று ஒருமையா இருக்கும். மாணவன் வந்தான். தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருக்கு, அதற்கேற்ற காலத்திற்கேற்றவாறு வினைமுற்றுகளை எழுத வேண்டும். அதாவது நேற்று வந்தேன், நேற்று வந்தான்னு எழுதக்கூடாது இல்லையா? அதுதான் சொல்ல வராங்க. கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது. ஒரே வார்த்தை 2 முறை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. வாக்கியத்தில் உயர்தினை அகிரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருவின் உயர்தினை பயன்களை கொண்டு கொள்ள வேண்டும். அதாவது சிறப்பு கருவி உயர்நிலை கொண்டதுன்னா, இப்போ பாரதியார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாரதியாரை வந்துட்டு அகிரிணையில கூட சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. உயர்தினை அகிரிணை பெயர்கள் விரைவி வந்தால் மிகுதி பெற்று வந்தால் ஒரு திணை வினை கொண்டு வந்தால் முடித்தல் வேண்டும். உயர்தினை அகிரிணை பெயர்கள் எல்லாம் விரைவி வந்தால்னா கொஞ்சம் மாற்றி வந்தாலுமே கூட மிகுதி பற்றி எது அதிகமா இருக்கோ அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல சரியான இணையை தேர்வு செய்ய வேண்டும். என்ன சரியான இணையை தேர்வு செய்யறது? ஓர் பகல், ஒன்று பகல், ஒரு பகல், ஒன்பகல். இந்த சரியான
சரியானது ஒரு பகல் தான் சரி இல்லையா? கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு ஊர், ஒரு ஊர், ஓர் ஊர், ஓர் பழைய ஊர், ஓர் இங்க இப்போ ஓருக்கு அப்புறமேட்டு உயர்வு நிலை வரும், உயிரெழுத்துக்கள்ல வரும். அது சரியா இருக்கு. ஓர் ஊர் என்பது பிழையான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுல வந்துட்டு அதுல 3வது ஆப்ஷன்ல இருக்கு மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் அப்படிங்கிறது தவறான பிழை. அற்ற தொடர்ல வந்துட்டு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அடுத்தது உயிரிழத்துல அழகில ஆரம்பிக்குது, ஒருக்கு அப்புறமேட்டும் ஆஹ் உயிர் மெயில ஆரம்பிக்கிறது. எனவே அது சரியான பதில். நன்றி. இதோட இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் மறுபடியும் பார்க்கலாம்.